குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை மாதம் பலன் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் துலா ராசிக்கு பார்க்க போகிறோம். துலா ராசிக்கெல்லாம் இப்போ கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் ராசியிலேயே சுக்கிர பகவான், புதன் பகவான் இருக்கார். 2ஆம் இடத்துல சூரிய பகவான், 11ஆம் அதிபதி சூரிய பகவான், செவ்வாய் 2 கூடிய செவ்வாய் 2லேயே இருக்கிறாரு. ஒரு வாரம் 10 நாள் இருப்பார் செவ்வாய் பகவான். அதுக்கப்புறம் தான் வந்து தனுசு வீட்டுக்கு போகிறாரு. அன்ன வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் நல்லா இருக்குது, லக்னாதிபதியும் லக்னத்திலேயே இருக்குது. ஒரு 10 நாள் கழிச்சு தான் 2 பேரும் லக்னாதிபதி புதன் பகவான் 9ஆம் அதிபதி புதன் பகவான்லாம் 2வது வீட்டுக்கு போவார். அதுவும் நல்ல பலன் தான், யோக பலன் தான். அதே 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அது இப்போ வந்து ராகு பகவான் வந்து 20ஆம் தேதி வரைக்கும் ராகு பகவான் குருவின் தொடர்பு இல்லாமல் இருக்கிறாரு. 5ஆம் இடங்கிறது நம்மளுடைய பூர்வ புண்ணியம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம் எல்லாமே. அந்த புத்திரர்களுக்கு ஏதாவது சிறு சிறு தொல்லைகள் இருக்க செய்யும். 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது. அதுவும் 20ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் வந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்ப்பார் 9ஆம் பார்வையா. அப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ராகு பகவானால் பிரச்சனை இருக்காது. உங்களுடைய ராசியும் குரு பார்ப்பார் 20ஆம் தேதிக்கு மேலே. இப்போ வந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை தான் குரு பார்க்குறாரு. குரு வந்து உங்களுடைய 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு, கடகத்தில் இருந்துக்கிட்டு உச்ச குரு உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுவும் உங்களுக்கு நல்லது தான். 20ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பார்க்குறது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டு தான். நல்ல யோக பாக்கியமாக தான் இருக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு நன்மை தான். துலா ராசிக்காரர்கள்லாம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றத்தை, நல்ல வருமானத்தை கொடுக்கும். சிறு தொழில் செஞ்சாலும் சரி, பெருதொழில் செஞ்சாலும் சரி, அரசு வேலையில் இருந்தாலும் அதிலிருந்து ஏதாவது முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குரு 10ல் உச்சத்தில் இருக்கிறார். அதே குரு 20ஆம் தேதிக்கு மேலே வந்து உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதுவுமே உங்களுக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதுவுமே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான். இந்த மாதம் கார்த்திகை மாதம் நீங்கள் எந்த நல்ல காரியம் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு வீடு வாசல் குடி புகுதல், நம்ம திருமணத்தை பற்றி பேசுகிறது, திருமணம் வைக்கிறது, வீட்டிலெல்லாம் சுபகாரிய நிகழ்ச்சிகளாக இந்த கார்த்திகை மாதம் வந்து உங்கள் துலா ராசிக்காரர்களாம் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள்.